நான் தான் மியா லூனா டிஎல்1 இம்பீரியல் பிரின்சஸ். நான் உன்னோட பிரதரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனால் நான் ஒரு டீசெண்டான உமனாக இருக்கக்கூடாதா? நான் பிரின்சஸ் சியோன் கிட்ட சொல்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உங்களை ஏமாற்றணும்னு தான் நினைக்கல. ஆனால் உங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட வயிறு இப்போ தான் நிறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிரின்சஸ் சியோனோட இன்விடேஷனை நான் பப்ளிக் பிளேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பிரின்சஸ் மியா, நீங்கள் எனக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணதை நினச்சி நான் உங்களை பாராட்டுறேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மேட்சான ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் பிரின்சஸ் சியோன் கூட நீங்கள் பார்ட்டிக்கு போங்க. நீ அப்படி தான் ஃபீல் பண்ணுறியா? அப்போ நீ எனக்காக இன்னும் இம்ப்ரூவ் ஆகு. அப்போ தான் நீ நானும் ஒரு மேட்சான பேராக இருப்போம். ஆனால் எனக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லையே. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னோட பிரதர் இல்லை பிரின்சஸ் சியோன் இவங்க 2 பேரும் மாதிரியும் நான் வர முடியாது. பிரின்சஸ் ஏபல், உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் இப்போ இருக்க நிலைமையில அவங்க 2 பேரோட ஈக்குவலே கிடையாது. அதனால சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்குனாலும் என்னைக்குனா ஒரு நாள் உங்களோட எஃபோர்ட்னால நீங்கள் ஒரு டாப்பில் இருப்பீங்க. பிரின்சஸ் சியோனாக இருந்தால் என்ன, உன்னோட பிரதராக இருந்தால் என்ன, நீங்கள் ஈஸியாக அவங்கள பீட் பண்ண முடியும். அதனால தான் நான் உங்களை என்னோட டான்ஸ் பார்ட்னர் சூஸ் பண்ணேன். நான் மியாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன். பிரின்சஸ் மியா, இவ்வளோ நாளாக நான் சில பேரால் தான் இதே மாதிரி விஷயத்தை தான் செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் கார்டெலாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு என்னை பற்றியும் யாருன்னா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்த்தது இல்லை. பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, மியாவோட இந்த ரீசனுக்காக ஆபல் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இன்ஃபீரியர் பிரின்சஸாக இருக்க மாட்டான். பிரின்சஸ் ஏபல் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஒரு நாள் டைம் வரும்போது அவனோட பிரதரால் அனுப்பின அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தடுக்க முடியும் அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க லேடிஸ் சொல்கிறாங்க, பிரின்சஸையோ நீங்கள் ரொம்ப தைரியமானவர், நீங்கள் அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு பிரின்சஸையோன்னு சொல்ல, பிரின்சஸ் மியா ஏன் ஒன்றும் வரல இப்படி அவனும் சொல்ல, ஏன் ஏன் எனக்கு ஒன்று இப்படி தான் நடக்குது. பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, அவளோட ஐ ஃப்ரீட்னால அவளோட மேக்கப்பும் அவளோட ட்ரெஸ்ஸும் பர்ஃபெக்டாக இருந்தது. இப்படியே அகாடமிக்கு நடந்து போயிட்டே இருந்தேன். அவளும் சொல்கிறா, நான் என்னோட ஃபேவரட்டான பர்ஃப்யூமை நான் போட்டு வந்திருக்கேன் கரெக்டான டைமில். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த குதிரை. பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, அவள் அதிகமான பர்ஃப்யூமை போட்டு வந்ததுனால அந்த ஹார்ஸுக்கு தும்பல் வந்துச்சு. சின்ன காட்டுறாங்க, இந்த டைமில் நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னோட மேக்கப் போட்டு இதெல்லாம் சரி செய்ய முடியாதா? அங்கே இருக்கவங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன்னா நினைப்பாங்க. பிரின்சஸ் மியா, ஏன் உங்களோட பேச இப்படிலாம் வைக்கிறீங்க? இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, எல்லாரும் அங்கே பாருங்களேன், என்னால் நம்பவே முடியல. டிஎல்1 எம்பரோட பிரின்சஸ் மியா, எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் இந்த பார்ட்டிக்கு. அதனால யாரையும் என் கூட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, பிரின்சஸ் மியா அவங்களோட ஒயிட் ஸ்கின்னும் அவங்களோட அந்த ஒயிட்டான ட்ரெஸ்ஸும் அவங்களோட சாஃப்டான ஸ்கின்னும் இதெல்லாம் அங்கே இருக்க எல்லாரும் பார்த்து அவங்க ஏதோ ஒரு மூணுல இருந்து வந்த காடு மாரி தெரிஞ்சாங்க. கன்சியூமெண்ட்டும் அந்த நேரத்தில் அங்கே இருக்க எல்லா பசங்களையும் அவங்களோட மனசை கவர்ந்துட்டாங்க. அவள் ரொம்ப அழகா இருக்கா, நானும் அவளோட டான்ஸ் ஆட போறேன். இது கனவா இல்லை நினைவா எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரின்சஸ் ஏபல், நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் அப்பயே நினைச்சேன் அவள் வேற ஒரு டான்ஸ் பார்ட்னர் தேலான்னு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படி அவனும் மனசுல சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் ஏபல். அவன் என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து எதுவுமே சொல்லல. என்னோட மனசு இப்போ தானே நிம்மதியா இருக்கு. வாங்க இப்போ போய் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டு போவேன். என்ன பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, மியா எப்பவும் ஒரு ஸ்பெஷலானவன். அவள் மற்றவங்களோட எப்பயும் பெஸ்ட்டாவே இருப்பா. அவள் இங்க வந்த உடனே எல்லாரோட மனசுலயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த பவர்ஃபுல்லான நேஷனோட பிரின்சஸ் கூட டான்ஸ் ஆடுறான். ஆனாலும் இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கான். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. அவ தான் என்ன லீட் பண்றான். பிரின்சஸ் மியா என்ன மற்றவங்க தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன லீட் பண்றாங்க. ஆனா நீங்க பிரின்சஸ் மியாவை தாழ்த்தி பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் பிரின்சஸ் ஏபல், நீங்க நல்லா பண்றீங்க. அவ என்ன ரொம்ப நம்புறான். அவளை நான் எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ஆனே நான் நாளைக்கு பார்ட்டியில இருக்கும்போது நீ இந்த பணத்தை வச்சு எது வேணா வாங்கி சொன்னேன். நிலைக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை யூஸ் பண்ணி சொன்னாங்க. இது நம்ம பாக்கெட் மாதிரிலாம் கிடையாது. பிரின்சஸ் மியாவே நம்மளுக்கு இதை சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா அப்ப இந்த பணத்தை வச்சு நம்ம பிரின்சஸ் மியாவுக்காக எதனா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. பிரின்சஸ் மியா எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்தமே நான் இதை செலவு பண்ணுவேன். நீ அந்த லேடி டியோனா கூட இருந்தவ தானே? ஆமாமா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லேடி டியோனாவை கடத்திட்டாங்க. என்னது தான் காட்டுறாங்க. பிரின்சஸ் ஏபல், எங்க என்ன கூப்பிட்டு போறீங்க? என்ன பிரச்சனையா? இல்ல பிரின்சஸ் டியோன் இவ கூட நீ டான்ஸ் ஆட முடியுமா? நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்ன தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மனசுக்காக சொல்றேன். ஆமா நான் உண்மையாவே பிரின்சஸ் மியா கூட டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நான் கூலான எதனா குறிச்சிட்டு வரேன். சரி கண்டிப்பா டான்ஸ் தானே, சரி நான் ஆடுறேன். எவ்வளவுதான் ஹார்டா ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டாலும் நான் எப்பவும் சியோனோட ஈக்குவலாக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அங்கதான் லேடி டியோனை வச்சிருக்காங்க, நான் மட்டும் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிரின்சஸ் மியா அங்கே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சரி நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன். காட்டுறாங்க கார்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றது? லேடிஸ், நீங்க பிரின்சஸ் சியோனோட இந்த கீட் விட்டு தானே? ஆமா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. உங்களுக்கு என்ன பிரச்சனையா? நெக்ஸ்ட் தான் கட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாரும் பிரின்சஸ் சியோனும் மியாவும் டான்ஸ் ஆட போறாங்க. சொல்ல உண்மை சொல்ல போனா சியோனோட டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கல தான். ஆனா எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான். அவனை இங்க இருக்க எல்லாருக்கு முன்னாடியும் அவனை அவமானம் பார்த்தணும். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, எதனா பிரச்சனைல இருக்க பொண்ணுங்களுக்கு நான் உதவாம போயிட்டுனா பிரின்சஸ் சியோன் என் மேல கோவப்படுவாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? இது ஒரு சிம்பிளான விஷயம் தான்.
இந்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் வேற லெவலில் அங்கே டான்ஸ் ஆடிருக்காங்க. நான் இது மாதிரி ஒரு அழகான பிரின்சஸ் கூட தான் டான்ஸ் ஆடணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். பிரின்சஸ் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க கூட டான்ஸ் ஆடணும் நான் கொஞ்சம் கூட பிளானே பண்ணல. இப்படி பிரின்சஸ்ன்னு சொல்ல அங்கே இருக்க லேடி சொல்கிறாங்க, பிரின்சஸையும் நல்லா டான்ஸ் ஆடுவார், டான்ஸில் நல்லா டேலண்ட் ஆனவர், டான்ஸ் பார்ட்னர் நல்லா இருந்தால் மட்டும் டான்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, கீத் விட்ட வந்து ஒரு கிக் விடுறான், அவனே தூக்கி போட்டு பந்தாடுறான். பார்க்குறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவு டான்ஸ் பார்ட்னரோட ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இப்படி பிரின்சஸ் ரஃபேனாவும் சொல்ல அங்கே பார்த்தா அவங்க வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் தான் காட்டாங்க, லேடி டியோனோ, லியோரா நீ சேஃபாக இருக்கியா? ஆனே சொல்கிறா, லேடி ருடால்வோன் நீங்கள் எந்த ஒரு அடியும் படாமல் இருக்கீங்க நினைக்கிறேன், இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ பிரின்சஸ் மியாவோட மெய்டு தானே? நான் என்னோட ரூமுக்கு போகும்போது என்னோட ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு நான் போனேன், ஆனால் என்னோட ட்ரெஸ் இல்லை. அப்போ லெட்டர் இருந்தது, உனக்கு உன்னோட ட்ரெஸ் வேணும்னா நீ நார்த் சைடில் இருக்க டவருக்கு வா. யார் இதுமாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க? ஆனே சொல்ல, யாரா? பிரின்சஸ் மியா இல்லை நீயா கூட தான் இருக்கலாம். உங்களோட அந்த காட் கிட்ட பார்த்தேன், டேர்மன் எம்பீரோட அந்த சீல் போட்டு இருந்தது. ஒருவேளை இம்பீரியல் நோபல் இருக்க யாருனா கூட இதை பண்ணிருக்கலாம். நான் அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு யாருனா இதை வேணும்லே பண்ணிருக்கலாம். இல்லை இது ரொம்ப மோசம். சரி இதை இருந்தாலும் நான் இதை திரும்பி வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. லியோரா நீ அதை பற்றி தான் கவலைப்படாத, நீ பயப்படாத. ஆனால் லேடிட்டியும் நான் பிரின்சஸ் மியாவோட இங்கே இருந்தால் என்ன செய்வாங்க? சரி லியோரா நீ போயிட்டு டவுனில் போயிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வா, இந்த பணம் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம் மணி ஏதுன்னு கேட்க பிரின்சஸ் மியா தான் என்கிட்ட இதை கொடுத்தாங்க, போ சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா. லேடிட்டியும் நான் அது வரைக்கும் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். பிரின்சஸ் மியாவோட மெய்டாக இருந்து நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிருக்கியா? இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? பிரின்சஸ் மியா அவங்க எம்பரோட நோபிலிட்டி தான் ரூல் பண்ணுறாங்க. லேடி ருடோல்வோனை அவங்க தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்க பேராசை பிடிச்ச நோபல் தான் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிரின்சஸ் மியா கூட இதை பண்ணியிருக்கேன் அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிரின்சஸ் மியா தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி எவ்வளோ சிரிச்சுட்டு நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா மிஸ்டர் கீத்? பிரின்சஸ் மியா இதை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இதுக்கு நம்பவே மாட்டேன். எனக்கு நல்லா புரியுது, பாதிக்கப்பட்டவங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? பிரின்சஸ் மியாவும் ஏபிள் பார்க்குறாங்க. பிரின்சஸ் மியா உங்களால் முடிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் சாங் பாடலாமா? பிரின்சஸ் மியா உங்களுக்கு மேட்சாக ஒரு பார்ட்னர் இங்கே தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? இவன் சொல்றதை நான் செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கானா? இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை நான் இப்படியே விட்டுட்டு போறேன். அதோகிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ பிரின்சஸ் சியோன். ஓ நீயா? நான் தான் டியோனோட ரோல். இது உங்களோட கீத் விட்டு இதை கொடுக்க சொன்னாரு. பிக் இன்சிடென்ட்டா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிரின்சஸ் மியா கூட இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அவங்க இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு. இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. டான்ஸ் ஆடும்போது லேடி ருடோலோ நான் பார்த்தேன். அதனால அவள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லேடி டியோனோ இந்த டான்ஸில் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவள் என்னை தனியாக விட்டு போயிருக்கான். வேற இடத்துல சொல்ல போனா உங்களுக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனான். பிரின்சஸ் சியோன் இல்லை என்ன மன்னிச்சிடு. லேடி டியோனோ நீ உங்க கூட டான்ஸ் ஆடுறதுல நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? பிரின்சஸ் ஏபிள், பிரின்சஸ் மியா நீங்கள் ரொம்ப டான்ஸ் நல்லா ஆடுனீங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் என்னால் அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. எதோ கூட கம்பேர் பண்ண முடியாது. பிரின்சஸ் சியோன் இல்லை அவர் கூட. ஏன்னா உங்கள் லெவலுக்கு என்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ நாங்கள் டான்ஸ் ஆடுறது பார்த்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க போல. ஆமாம் பிரின்சஸ் ஏபிள் ப்ளீஸ் உங்களை எப்பயுமே நீங்கள் தாழ்த்தி பேசாதீங்க. என்னோட வயசில் இருக்க ஒரு ஜென்டில்மேனை நான் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் என்னோட பிரின்சஸாக பார்க்க மாட்டான். அவன் என்ன ஒரு நார்மலான பொண்ணாக தான் நினைக்கிறான். நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பிரின்சஸ் ஏபிள். ஆனால் என்கிட்ட பிரின்சஸ் சியோன் மாதிரி எந்த ஒரு டான்ஸ் ஸ்கில்லும் இல்லையே. நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா? நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருப்பேன். நீங்கள் அதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணீங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. இப்படிதான் மியாவோட வாழ்க்கையை கண்டுபிடிச்சா அந்த டான்ஸ் பார்ட்டில அவரோட ஹார்ட்டை துடிக்கிற சத்தத்தை அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்படி அந்த வாய்ஸ் சொல்ல என்னது கடத்தல் சம்பவமா? ஆமா பிரின்சஸ், நான் வந்து அன்னைக்கு அந்த இடத்துக்கு போகலன்னா விஷயம் ஒன்றும் சீரியஸா போயிருக்கும். இது ரொம்ப மோசம். இப்போ நான் என்ன பண்றது? இதுக்கான கரெக்டான ஆக்ஷன் நான் எடுக்கலன்னா பிரின்சஸ் ரஃபேன் என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ நான் என்ன பண்றது? பிரின்சஸ் சியோனும் டியோனாக்கும் இதை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க என் மேல அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா சீக்கிரமா உனக்கு கிலோட்டு என்ன கூட்டு போறான், இப்படி என்னை கூட்டு போவான். இல்ல நான் கண்டிப்பா இப்போ என்ன செஞ்சே ஆகணும். நெக்ஸ்ட் தான் கட்டுறாங்க, உங்களோட அட்டெண்டரை நீங்க இப்படிதான் போஸ்ட் பண்ணி கூப்பிடுவீங்களா? அங்க இருக்க பொண்ணும் இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, இது சாதாரண ஒரு நோபலோட டாக்டரை நம்ம அடைச்சு வச்சுருந்தா இதுனியா பல வருஷமா அந்த நோபல்ஸ் அந்த காமரால வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம் அடிக்கடிக்கு நடந்துட்டே இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால எவ்வளவு ஏற்றசமா உருவாங்க. இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன ஒரு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? எம்பையரோட இன்சைட்ல இருக்கோம். அதனால இந்த அகாடமியோட கவர்னர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது மியாவோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறான். அவ இப்ப யாரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். இப்படியே போச்சுன்னா அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அவ அதை அவாய்ட் பண்றதுக்காக அவளோட இம்பையர்ல இருக்க சில பேரை எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை எப்படின்னா அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிரின்சஸ் ரஃபேன் அவங்க ஒரு நல்ல மனசு உள்ளவங்க. அதனால இது மாதிரி விஷயத்த அவங்க பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட அகாடமில இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது மாதிரி நடந்துன்னு தெரிஞ்சதுன்னா பிரின்சஸ் ரஃபேனோட ஆன்சர் என்ன மாதிரி இருக்கும்? உங்களை இந்த அகாடமில இருந்து தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா பிரின்சஸ் ரஃபேனா கிட்ட நான் சொல்லலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். பிரின்சஸ் மியா நெக்ஸ்ட் தான் கட்டாங்க. அப்ப நீங்க டைரக்டாவே அந்த 4 பேர் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா?
ஆனுங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி அவங்க எதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு தெளிவாக சொல்ல மாட்டீங்க. ஆமாம், அப்போ நீங்கள் ஒரு லைட்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா பிரின்சஸ் மியா? இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய கெட்டு போன விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், இந்த எல்லாம் 3 டொமேட்டோ டிஷ்ஷு இதை நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா மறுநாள் அந்த டிஷ் வேஸ்ட் ஆகிடும். என்ன நான் என்னடா இப்படி தப்பிதுக்காக என்னென்னமா சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ எனக்கு டைமே இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க தான், ஆனால் அவங்க அந்த தப்பு என்னத்துக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது. அதை தானே நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், பனிஷ்மெண்ட்டுக்குன்னு தனியாக 2 ரூல்ஸ் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க நீ ஆறுதல் சொல்லணும். 2வது தப்பு பண்ண அக்யூஸ்ட் நம்ம எல்லாருக்கிட்டையும் இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லணும். ஆனால் உங்களோட அந்த லாயலான மெய்டு அன்னைக்கு ஒன்றையும் வரலன்னா இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்கும். இதுக்காக தானே இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறீங்க பிரின்சஸ் மியா? ஆமாம், அதுதான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? பேக்ரவுண்ட் வாய்ஸ் மியாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவள் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு இப்போ தான் புரியுது உங்களையும் விஸ்டமாம் என் பேர்னு கூப்பிடுறாங்க. நான் அதை நினச்சி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதனால தான் சொல்கிறேன் மியா. சொல்லுங்க, நீங்கள் வேற எதனா சொல்ல போகிறாங்களா? நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களா? என்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. இப்படி தான் பிரின்சஸ் மியா பிரின்சஸ் ரஃபேனா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவளோட போன டைம் லைனில் அவங்க ரொம்ப கூலாக இருந்தாங்க. இப்படி இந்த வாய்ஸ் சொல்ல இப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க.